அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்கள் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக மட்டும் இல்லைங்க, பலருடைய வீடுகளுமே குல தெய்வமாக இருக்கக்கூடியவள் இவள் தான். பெண்களுக்கு தைரியத்துமே தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பின்னணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போ. பலருடைய குலதெய்வமாக இல்லைங்க, பெண்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் மதுரை மீனாட்சி அம்மனுமே. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தைரியத்துமே தன்னம்பிக்கை கொடுப்பதாக இல்லைங்க, கேட்ட வரங்களையே அனைத்துமே வாரி வழங்கக்கூடிய ஒரு கருணை தாயாக தான் மதுரையில் அரசாளக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்குது. அன்னை மீனாட்சி அம்மனுடைய வரலாற்று பற்றி பலவிதமான கதைகள் இருந்தாலுமே அன்னையினுடைய அவதார நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்புனே சொல்லலாங்க. அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. மதுரையில் அரசியாக திகழக்கூடிய அன்னை மீனாட்சி பார்த்திங்கன்னா தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையுமே காப்பவளாக அவதரித்திருக்கா. மதுரையில் 6 மாதங்கள் அன்னை மீனாட்சி ஆட்சியும், மீதமுள்ள 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசாங்கம் ஆட்சி செய்வாரா. மீனாட்சி அம்மைக்கு பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் நடைபெறுவதை போல தாங்க சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழாவும் நடத்தப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா துர்கை அம்மன், மகிஷாசுர மர்தினி, காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளுடைய அவதாரங்களும் அசுரர்களை வதம் செய்து அழித்தது பற்றி சொல்லப்படுதுங்க. நல்லவர்களை காப்பாற்றுவதற்கான உண்டானதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல வடிவங்களில் ஏதாவது ஒரு நோக்கத்தில் உருவானது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன். எந்த அசுரையுமே வதம் செய்ததாக கதைகள் இல்லைங்க. அப்படின்னா மதுரை மீனாட்சி அவதாரம் நோக்கம் என்ன என்பதை இனி தெரிஞ்சுக்கலாங்க. காந்தர்வ லோகத்தை சேர்ந்த விஸ்வஹா என்பவர் தான் மிக சிறந்த சிவபக்தராக இருந்திருக்காரா. அவருக்கு பார்த்திங்கன்னா வித்யாவதின்னு மகள் பிறந்திருக்கா. வித்யாவதி தான் சிறு வயதிலே பார்த்திங்கன்னா அம்பாள் மீது அளவு கடந்த பக்தியில் இருந்திருக்கா. அவளுக்கு பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள புண்ணியத்தலம் ஒன்றில் அருள் செய்யக்கூடிய அம்பிகை நேரில் தரிசிக்கணும்னு ஒரு பெரிய ஆசையாகவே இருந்திருக்குது. தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினிருக்கார். ஆனாலும் கடம்பவனாக இருந்த மதுரையில் அருள் புரிகின்ற சியாமலா தேவியை வழிபடும்படி கூறினாரா தந்தையுமே. அதன்படி பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து சியாமலா தேவியுமே தரிசித்து வழிபட்டு வந்திருக்கா வித்யாவதியுமே. இந்த தலம் பார்த்திங்கன்னா அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டதால இங்கேயே தங்கியே அம்பிகைக்கு சேவை செய்து வந்திருக்கா. அவளுடைய பக்தியை கண்டு மனம் குளிர்ந்த தேவியுமே 3 வயது சிறுமியாக காட்சி தந்தாராம். என்ன வர வேண்டும் என அம்பிகையிடம் கேட்டபோது, குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும்னு வேண்டியதால வித்யாபதி, அடுத்த பிறவிலே பார்த்திங்கன்னா உனது எண்ணம் நிறைவேறணும் அம்பிகையிடம் வரம் அடுத்தால சியாமலா தேவியுமே. அடுத்த பிறவில பார்த்திங்கன்னா சூரிய குல மன்னனான சுரேசனுடைய மகளாக தான் காஞ்சனா மாலையாக பிறந்திருக்கா. வளத்தால் வித்யாபதியுமே. இந்த பிறவியிலுமே அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்ட கஞ்சனா மாலையை பாண்டிய மன்னனாக இருக்கக்கூடிய மாலையத்துவசன் திருமணம் செய்து கொண்டானா. நீண்ட காலமாகியும் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாததால தனக்கு குழந்தை பாக்கிய அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினாலும் கஞ்சனா மாலையுமே. அதே சமயம் பார்த்திங்கன்னா மலையாத்துவனுக்கு புத்திர காமேஷ்டி யாகமும் நடத்தப்பட்டிருக்குது. அந்த யாக குண்டத்தில் பார்த்திங்கன்னா 3 தானங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றினாலாம். இதை கண்டு வருத்தமடைந்த மன்னனுக்கு பார்த்திங்கன்னா அசுரரை ஒழித்திருக்குது. அவளுக்கான கணவனை கண்டதும் பார்த்திங்கன்னா 3வது தானமும் மறையணும் சொல்லுச்சா. இந்த குழந்தை தடாதகையின பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்திருக்காங்க. ஆண் வாரிசு இல்லாததால் பார்த்திங்கன்னா சியாமலாவுக்கு அனைத்து கலைகளையுமே கற்றுக் கொடுத்தாரு மன்னருமே. மலையத்வனுக்கு பிறகு மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பை ஏற்க தடாதகையுமே மீன் போன்று எப்போதுமே விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்து வந்திருக்கா. இதனால் பார்த்திங்கன்னா தடாதகையை என்ற பெயர் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா மறைந்துமே மீனாட்சி என்ற பெயரும் உருவாகி இருக்குங்க. அதுவே நிலையானதாகி விட்டுச்சு.
தன்னை வேண்டிய பக்திக்கு அருள் செய்வதற்காக உருவானதால தான் அன்னை மீனாட்சி அவதாரமாக சொல்லப்படுது. கன்னி பெண் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்த மதுரைக்கு கன்னி நாடு என்ற பெயரும் இருக்குதுங்க. திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சியுமே பார்த்தீங்கன்னா கைலத்திற்கு திக்விஜயம் செய்த போதுதான் சிவபெருமானை கண்டதுமே மீனாட்சியினுடைய 3வது தானமே மறைந்து போயிருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இறைவனுமே தனது கணவன் என்பதை உணர்ந்திருக்கா. பங்குனி உத்திர நாளில் தான் இவர்களுடைய திருமண வைபவமும் நடைபெறுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தற்போது தொடங்கியிருக்குதுங்க. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே காலை மாலை என 2 வேளைகளுமே சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களை வந்து வீதி உலா வந்து அருள் பாலிப்பாங்களாம். இந்திர விமானத்தில் எழுந்தருளக்கூடிய மீனாட்சி பார்த்தீங்கன்னா 4 மாசி வீதிகளை எழுந்தருளி திக்விஜயம் செய்வாங்களாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குது. முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்குமே சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றிருக்குதுங்க. சுவாமி சன்னதி முன்பாக பார்த்தீங்கன்னா தங்க கொடி மரம், பல வண்ண மலர்கள்னு மக்காச்சோளம் உள்ளிட்ட நவதானியங்களை அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது. காலை 10 மணி அளவில் தான் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரமே மீனாட்சி அம்மனும் கொடிமரம் முன்பு எழுந்தருளிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி முதல் 10:59 மணிக்குள்ள சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை முழங்கவே சுவாமி அம்பாளுமே முன்னிலையில மிதுன லக்னத்தில் சுவாமி சன்னதி முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றிருக்குதுங்க. 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய இந்த விழாவில் ஒவ்வொரு நாளுமே காலை மாலை வேளைகளில் சுவாமியுமே அம்பாளுமே பல்வேறு வாகனங்களை வீதி உலா வந்து அருள் பாலிப்பாங்க. விழாவில் முதல் நாளான இன்று பார்த்தீங்கன்னா இரவு கற்பக விருட்சம் சிம்ம வாகனத்தில் தான் சுவாமியும் அம்பாளுமே 4 மாசி வீதிகளில் எழுந்தருள்வாங்க. 2ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் தங்க சப்பரத்துலேயும் இரவு பூதம் அன்ன வாகனத்தில் வீதி உலா வருவாங்களாம். 1ஆம் தேதி காலையில் தங்க பரத்துலேயும் இரவு பார்த்தீங்கன்னா கைலாச பர்வதம் காமதேனு வாகனத்தில் வீதி உலா நடைபெறும். 4ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு தாங்க தங்க பல்லாக்களை எழுந்தருளக்கூடிய சுவாமி அம்பாள் கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா சின்னடி தெரு வழியாகவும் தெற்கு வாசல் வழியாக வில்லாபுரம் பாகற்காய் மண்டகப்படியில் எழுந்தருள்வாங்களாம். மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய சுவாமி அம்பாளும் மாலை மீண்டுமே கோவிலுக்கு சென்றடைவாங்க. 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளும் சுவாமி அம்பாளும் பார்த்தீங்கன்னா மாசி வீதிகள் வழியாக வடக்கு மாசி வீதியில் இருக்கக்கூடிய ராமாயண சாவடியில் எழுந்தருள்வாங்க. இரவு தங்க குதிரை வாகனத்தில் வடக்கு மாசி வீதி உலா வருவாங்க. கீழமாசி வீதியும் அம்மன் சன்னதி வழியாக கோவிலுக்கு திரும்ப சென்றடைவாங்களாம். 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணிக்கு தங்க சப்பரத்தில் வீதி உலா நடைபெறுங்க. இரவு தங்க ரிஷபமும் வெள்ளி ரிஷபத்தில் வீதி உலா நடத்தப்படும். 7ஆம் நாளில் காலை கங்கலநாதர் மாற சிம்மாசனத்தில் எழுந்தருளக்கூடிய சுவாமி அம்பாளை 4 மாசி வீதி உலா வருவாங்க. இரவு நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் வீதி உலா நடத்தப்படுங்க. 8ஆம் நாள் பார்த்தீங்கன்னா காலை தங்க பலாக்களை சுவாமியும் அம்பாளும் அருள் பாலிப்பாங்க. இரவு 7:35 மணிக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சன்னதி முன்பு இருக்கக்கூடிய ஆறுகால் பீடத்தில் தான் மதுரை நகரில் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய வகையில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடத்தப்படுது. அப்போது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு கிரீடம் சற்றி செங்கோல் கொடுக்கக்கூடிய வைபவமும் நடத்தப்படுங்க. மறுநாள் காலையில் மரவர்ண சப்பரத்தில் தான் வீதி உலா நடத்தப்படுது. அன்று மாலையே பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கு பாலகர்களை எதிர்த்து மீனாட்சி அம்மன் வெற்றி பெறும் திக்விஜய விழாவும் நடத்தப்படும். விழாவில் சிகர நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் 8ஆம் தேதி விமர்சையாக நடைபெற இருக்குது. அதிகாலை 4 மணிக்கு வெள்ளி சிம்மாசனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளில் உலா வருவாங்க. காலை 8:15 மணி முதல் 9:15 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிதுன லக்னத்தில் விமர்சையாக நடத்தப்படும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கொடியேற்ற விழா தொடங்கியிருக்குது.
ஒவ்வொரு நாளும் என்னென்ன விழா நடைபெற இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.